விசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 34 வரை. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அப்பொழுது 12 வருஷமாய் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசு தம்மிலிருந்து தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் தேவனை நீ அது என்றார். 34ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆங்கிலத்தில் Jesus said unto her, Daughter, your faith has made you whole. Go in peace and be whole of your plague. கன்னட பைபிள்ல முப்பத்தி 34 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பதினெட்டு வருஷமாய் சற்றும் நிமிர முடியாத கூனியை இயேசு சுகமாக்கி, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே என்று சொல்லி அவளை சுகப்படுத்தி விடுதலையாக்கினார். கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அனைவராலும் பாவி என்று தீர்க்கப்பட்டு சமுதாயத்தில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவனாகிய சகேயுவை குறித்த ஆண்டவர், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நீதி வழங்குகிறவராய், நியாயாதிபதியாய், நியாய பிரமாணிகனாய், நம்முடைய ராஜாவாய், நம்முடைய வீட்டுக்குள் மகிமையின் ராஜாவாய் பிரவேசிக்க விரும்புகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக எந்தெந்த விவகாரத்தில் தனி நபர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, தனி ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாம தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரிடத்துல
ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசம் இல்லை. அவர் வெறும் பணக்காரர்களுக்கான தேவன் அல்ல. இயேசுநாதர் வெறும் பணக்காரர்களுக்கான தேவன் அல்ல. சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டவர்களுக்காக மாத்திரம் இவர் வரவில்லை. புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பளிக்க, சுகத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அதுல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இங்கே நாம் வாசிக்கிறோம். யவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஜெப ஆலயத்தின் தலைவனாய் இருக்கிறான். ஜெப ஆலய தலைவனாய் இருக்கிறான். அவன் ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறான். என் குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ரெஸ்பெக்டபிள் மேன், கணம் பொருந்திய ஒரு மனிதன். ரெவரண்ட்னு சொல்லலாமா, பிஷப்னு சொல்லலாமா? பிஷப் அப்படி சொல்லலாம். இந்த டுபாக்கூர் பிஷப்புங்க இல்ல, ரியல் பிஷப். உண்மையாய் 100 சபைகளுக்கு தலைவர்களாய் இருக்கிற பிஷப்புங்க. புரியுதா? பிஷப்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சின்ன கணக்குக்காக சொல்றேன். 100 சர்ச்சாவது அவங்க தலைமையின் கீழே இருக்கணும். அவங்க தான் பிஷப்புங்க. புரியுதா? எல்லாம் என்ன கொண்டு பாக்குறீங்களா? குழந்தை அழுது தூக்கின்னு போறாங்களா? கதை முடிஞ்சிச்சு. எப்பதான் நம்ம திருந்தோமோ தெரியல. கொஞ்சம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறப்போ கவனமா கேட்கணும். இன்னைக்கு ட்ரெண்டிங் ஓடிங்குது கிறிஸ்தவ சமுதாயத்துல. என்ன சொல்லுங்க சத்தமா? பிஷப் பட்டம். பிஷப் போதாதுன்னு ஆர்ச் பிஷப் ஒன்னே ஒண்ணு விட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, ஏசுநாதர் நீ கொஞ்சம் ஏஞ்சுக்கோ, நான் தான் அதுன்னு சொல்றத விட்டுக்கிறாங்க. அதை தவிர எல்லா பதவி என்ன நடக்குதோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டு சபைகளில பிஷப்னு ஒருத்தர் இருந்தா அவருக்கு குறைஞ்சது ஒரு 100 சபைகளாவது இருக்கும். சரி போட்டோம், ஒரு 100 ஆத்மாவை வச்சுக்கலாவது பிஷப்னு சொல்லிக்கங்கடா, பரவாயில்ல. 4 பேர் இல்ல சர்ச்சில், சர்ச்சே இல்ல. ஆனா இவங்கெல்லாம் யாரு? ஐயோ, இது ஜெப ஆலய தலைவன் அப்படின்னா ஒரு பிஷப்ன்ற நிலைமைக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவனுடைய ஒரு மகள். இவன் எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு மகனாக தெரிகிறது, மனுஷனாக தெரிகிறது. அவனுடைய மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். அவன் வந்து இயேசுவை, ஆண்டவரே நீர் வந்து என் மகள் மீது உமது கைகளை வைத்து அவளுக்காய் ஜெபித்தாள், அவள் சுகம் பெறுவாள் என்று நான் விசுவாசிக்கிறேன், வாரும் என்று அழைக்கிறான். இயேசுவும் சம்மதித்து அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். அங்க ஒரு பெண்ணு மரண அவஸ்தையாயிருக்கிறாள். 2 வகையான கூட்டம். ஒண்ணு, அந்த குழந்தை மகள் எப்படி சுகம் பெற போறா அப்படின்ட்டு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், அவ எப்படி சாவ போறான்னு பாக்குறதுக்கு இன்னொரு கூட்டம். அவ செத்துருவா, இவர் அவமானப்பட போறாரு அப்படின்னு இன்னொரு கூட்டம். இதன் மத்தியில அதற்கு ஏற்றாற் போல ஒரு தடை. அநேக ஜனங்கள் இயேசுவை நெருக்குகிறார்கள், அநேகர் நெருக்குகிறார்கள். இந்த நிலைமையில ஒரு பெண்ணை மார்க்கு அறிமுகப்படுத்துகிறார். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. 25ஆம் வசனத்திலே, 26ஆம் வசனத்திலே அநேக வைத்தியர்களால்
மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற ஒரு ஸ்திரீ. ஒரு பெண்ணு மரண அவஸ்தையாயிருக்கிறாள். ஒரு ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த நோய் அவள் வெளியே வரக்கூடாது, 4 பேர் இருக்கிற இடத்துல சேரக்கூடாது. 12 வருஷமா உதிரம், இரத்தப்போக்கு. தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் மருத்துவர்களிடத்துல வருத்தத்தோடு செலவழித்தாள். 2 வகையான மருத்துவங்குது. வெறும் மாத்திரை சாப்பிட்டு படுத்துக்கிறது ஒண்ணு, இன்னொன்னுக்குது அதனால என்ன ஏற்படும், உடல்ல வருத்தம் ஏற்படும். உதாரணத்துக்கு கீமோதெரப்பி, கேன்சர் வந்துட்டா கொடுக்குற கீமோதெரப்பி, ரேடியேஷன் கீமோதெரப்பி, அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க, டயாலிசிஸ். இதெல்லாம் சரீரத்துக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதிகள். வலிக்கும், பொறுக்க முடியாது, ஓன்னு கத்துவாங்க, சில வேளையில தாங்க முடியாது, மிகப்பெரிய வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை பணத்தை செலவழித்தும் வருத்தத்தை ஏற்படுத்தின ஒரு வியாதி இந்த ஸ்திரீக்கு. இவள் கண்டுபிடிக்கப்பட்டு இயேசுநாதர் ஒரு யூதனாயிருக்க அவரை தொட்டதினால், அவர் மாத்திரம் மற்ற சாதாரண ஆசாரியனை போல மற்றவனை போல இருந்திருந்தால் இவளை கல்லெறிந்து கொள்ளும்படியாக கட்டளை கொடுத்திருக்கலாம். She must be stoned to death. கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த வியாதி உடையவர்கள் பொது இடத்துக்கு வரக்கூடாது. எப்படி குஷ்டரோகிகள் பொது இடத்துக்கு வரக்கூடாதோ அப்படி இதுவும். இவள் எல்லா முயற்சியும் பண்ணிட்ட, எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டேன், இன்னும் அனுபவிக்க என் சரீரத்துல ஒரு உபாதையும் கிடையாது, எல்லா வியாதியையும் நோயையும் அனுபவிச்சுட்டேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 27ஆம் வசனத்திலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி, நம்ம எடுக்கிற ஸ்டெப்ப பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவர் யூதனா இருக்கிறபடியால் அவர்கிட்ட போய் இந்த நோயை குறித்து பேச முடியாது, தனக்கு இந்த வியாதி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. சமுதாய வெட்கம், ஷேம், இத போய் சொல்ல முடியாது. இந்த நிலைமையில அவளோட முயற்சி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி ஜனத்து கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இப்போ ஒரு பக்கம் எல்லா டாக்டரையும் பார்த்து எல்லா மருத்துவத்தையும் பண்ணி உடம்ப வருத்திக்கிட்டு பண்ண முயற்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உயிரை பணயம் வச்சு பொது வெளியிலே வந்து அவரை வெளியரங்கமாய் தொடுகிற அடுத்த முயற்சி. இந்த 2வது முயற்சியில இவள் ஈடுபடுகிறார். யாருக்கும் தெரியாம ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி ஏவுகிற நேரத்துல அவருடைய சால்வையின் ஓரத்தை தொட்டாள். கொஞ்சம் இயேசுநாதர் போன்ற ரபிக்கள் அணிந்திருந்த சால்வை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்ம போத்திருந்தா அதுக்கு பேரு சால்வை, அதே ஒரு ஊழியக்காரன் போத்திருந்தா அதுக்கு பேரு ஜப சால்வை, பிரயர் ஷால். அதுக்கு பேரு என்ன, பிரயர் ஷால். அது எப்படி இருக்கும்? இயேசுநாதர் போத்தின்னு இருந்தது வெள்ளை, அதுல இளநீல நூலால இழைக்கப்பட்ட 2 ஓரத்திலையும் கோடுகள், சென்டர்ல தாவீதின் ஸ்டார் ஆஃப் டேவிட் பதிக்கப்பட்டது.
அந்த சால்வையின் ஓரத்துல 613 முடிச்சுகள், 613 knots, 613 முடிச்சுகள். 4 மூலையிலும் சிறிய பெட்டி அளவிற்கு தோரா ஆகமங்கள் எழுதப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கும். ஒரு சால்வைக்கு 4 மூலை இருக்கு இல்லையா? 4 மூலையிலும் தோரா எழுதப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த முடிச்சுகள் எதுக்குன்னா நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா. ஆசாரியர்கள், லேவியர்கள், அதுலயும் தலைவர்கள், ரபிக்கள் இந்த சால்வை அணிந்து கொண்டிருப்பார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பெரிய பணக்கார பெண்கள் இயேசுநாதருக்கு ஊழியம் செய்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? இப்படிப்பட்ட ஒரு சால்வையை செய்து அவருக்கு போத்தி இருந்தார்கள். அவர் அந்த சால்வைய சிலுவை வரையில போத்தி நின்றார். எது வரையில? சிலுவை வரையில போத்தி நின்றார். அந்த சால்வை அது ரபிக்கள் போத்தின்னு இருந்தா அது அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் அடையாளம். எலியா கையில இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சால்வை. அதை முறுக்கி எலிசான்றவன் தண்ணியில அடிச்சான். ஜெபம் பண்ணல, என்னன்னு சொல்லி அடிச்சான்? எலியாவின் தேவன் எங்கே நடிச்சான். யோர்தான் 2ஆக பிரிந்து வழி விட்டது. எலிசா ஏர் உழுது கொண்டிருந்தான். 20 வருஷத்துக்கு முன்னால எலியா இந்த சால்வையை போய் அவன் தோல் மேல போட்டான். அவன் தன் ஏர் மாடுகளை வெட்டி விருந்து செய்து ஜனங்களுக்கு போட்டு எலியா பின்னால வந்துட்டான். தீர்க்கதரிசிகள் சால்வைகளை அழிந்து கொண்டிருந்தார்கள். உயரிய பதவியில் இருந்த சபை தலைவர்கள், இயேசுநாதரும் அந்த சால்வையை அணிந்து கொண்டிருந்தார். அதுல மற்றவங்க அறிந்திருந்தா அது சாதாரண சால்வை. இயேசுநாதர் சரீரத்தின் மீது இருந்தபடியினால் அது வல்லமையின் சால்வை. சால்வையில வல்லமை இல்லை, அதை அணிந்து கொண்டிருந்த இயேசுநாதரின் மேலதான். ஆனா இந்த அம்மா அவரை தொட துணியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இயேசுவை தொட்டால்னு சொல்லல, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். இப்ப ஜன கூட்டத்துக்குள்ள போய் நிறைய ஜனங்கள் அவரை நெருக்கும் பொழுது இவள் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அற்புதம் நடக்கிறது. 29ஆம் வசனத்துல, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அடுத்து முக்கியமானது, சால்வையின் ஓரத்தை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். A step of faith brought her healing. விசுவாசத்தின் ஒரு படி அவளுக்கு சுகத்தை கொண்டு வந்தது. பாருங்க, அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். It was an instantaneous healing. அப்பொழுதே கிடைத்த சுகம், அப்பொழுதே கிடைத்த சுகம். உடனே அவளுடைய பலவீனம் நீங்கி போயிற்று. இப்போ எல்லாரும் தொடுறாங்க. எத்தனையோ பேர் இயேசுநாதரை தொட்டிருப்பாங்க, எத்தனையோ பேர் இயேசுநாதரை தொட்டிருப்பாங்க. இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள், உதாரணத்துக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அப்படி போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அனுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு போய் கை குத்துட்டு, இப்போ எல்லாம் செல்ஃபி எடுக்கிறது பேஷன் ஆயிடுச்சு. அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி அவர் கை குத்துட்டோன்னு சொல்றது, நான் ஃபாதருக்கு கை குத்துட்டேன், ஃபாதர் கூட நின்று போட்டோ எடுத்துட்டேன். என்ன அப்படி மாறிக்கிறீங்க? உங்களுக்கு யாருன்னு தெரியுது? விஜயா, அஜித்தா? கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பழம்பெரும் ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் கூட நின்று போட்டோ எடுத்துருக்கிறது, இல்லை அவர் கை கொடுக்கறது ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ எத்தனை பேரு ஃபாதர் கை பிடிச்சா தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினைச்சுன்னு தொட்டிருப்பாங்க? ரொம்ப குறைவு. செல்ஃபி எடுக்கிறதுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கும்
ஃபாதர் கூட நானும் இருந்தேன் அப்படி நினைவு சின்னமாக இருக்கிறதுக்கும் செஞ்சிருக்கலாம். அநேகர் இயேசுநாதரை தொட்டிருப்பாங்க, வேணுன்னே இடிச்சிருப்பாங்க, அவரை நெருக்கி போயிருப்பாங்க. ஆனா இவள் போனது நோக்கம் வேற. இவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட நோக்கம் வேற. 12 நீண்ட ஆண்டுகளின் வேதனை, 12 வருஷத்தின் வேதனை. ஒரு நாளைக்கு ஜுரம் நல்லாயிட்டு 2வது நாள் நல்லா இல்லைன்னா நம்மளால முடியறதில்லை. ஒரு 24 hours ஜுரத்துக்கே எப்பா 2 பேர் 2 கையை பிடிச்சிக்குங்க, அப்படியே கண்ணு தலை சுத்துது, கண்ணு மிச்சு மிச்சாந்து, அப்படியே பத்திரமா படி வைக்க சொல்லிட்டு. நான் தான் சொல்றேன், பத்திரமா படி வைக்க சொல்லுது. நம்ம எப்பவுமே சும்மா அலைய போய் நின்ற ஆளு அப்படியே மொல்லமா கால் வைக்க சொல்லுது. ஒரு நாள் ஜுரத்துக்கு, ஒரே ஒரு நாள் ஜுரத்துக்கு 12 ஆண்டுகள் நீண்ட வேதனை. இன்னைக்கு இந்த டாக்டர் கிட்ட சுகம் கிடைக்கும், இந்த டாக்டர் கிட்ட சுகம் கிடைக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இது என்னது, ஆக்குபஞ்சருக்கு போனா, ஆயுர்வேதிக்கு போனா, அப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் எப்படி இருக்குது, ஊசி குத்திக்கலாம், மாத்திரை சாப்பிட்டா சரி, சீரகம் கொதிக்க வச்சு குடிச்சா, புளி உப்பு மிளகாய் எல்லாம் தனித்தனியா, நான் என்னன்றேன்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ரசமா வச்சு குடிச்சோம். எது வேலை செய்தோ அது செஞ்சுக்கிட்டோம், ரசமா வச்சு குடிச்சிடுங்க. சீரகம், தனியா, ஒன்னே ஒண்ணு மிளகா விட்டுக்கிறீங்க, ஏன்னா அது காரமா அண்டிக்கும் பாரு, கொஞ்சமா அத்தை கூட சுட்டு எதுனா பண்ணி. ஒருத்தன் ஒண்ணு சொல்றான், ஒருத்தன் சுத்த தண்ணி குடுன்றான், ஒருத்தன் சில்லுன்னு குடின்றான். யாரு பேச்ச கேட்கறது? பேசாத ரசமாக்கி இன்று முதல் எல்லாம் ரசம் குடிக்க ஆரம்பிங்க, கொரோனா நல்லாயிடும். எத்தனை வைத்தியங்கள், ஒன்றுக்கும் சுகம் கிடைச்சதா தெரியல. ஆனா சுகம் தருகிற ஒருவர் தெருவிலே நடந்து போகிறார், ரோட்ல போயின்னுகிறாரு. யாரு? சுகம் கொடுக்கிற ஒருவர். அவரை போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அவர் யாரு? இவளை உரிமை பாராட்ட வேண்டும். இயேசுநாதர் இவளுடைய விசுவாசத்தை பாராட்ட விரும்பினார். பேசாத விட்டுக்கலாம். இயேசுநாதர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். யார் என் வஸ்திரத்தை தொட்டதுன்னு கேட்டார். சீஷர்கள் சில நேரத்துல நான் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, நம்ம கூட நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஆனா இயேசுநாதர் சீஷர்களுடைய பதில பார்க்கல. என்னை தொட்டது யாருன்னு சுத்தி பார்த்துன்னுக்கிறார். தேடிக்கொண்டு இருக்கிறாள். இந்த ஸ்திரீ தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவள் பயந்து, தான் கண்டுபிடிக்கப்பட்டதை அவள் உணர்ந்து பயந்து நடுங்கி, ஏன் இவளுக்கு மரண தண்டனை கூட இப்ப விதிக்கலாம், கல்லெறிந்து கொல்லும்படியாய் கட்டளை கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். விசாரித்து உண்மையானால் இவள் கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இயேசுநாதர் அவளை காட்டி கொடுக்கிறதுக்காக அவர் கேட்கல. அவள் விசுவாசத்தை காண்கிற உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, மகளே
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அந்த ஓனர்ஷிப் இருக்குது பாருங்க, மகளேன்னு சொன்ன அந்த ஓனர்ஷிப், இது எதுக்கு சமனா, சகேயு பார்த்து இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான்னு சொன்னாரே அதுக்கு சமம். 18 ஆண்டுகள் சற்றும் நிமிரமுடாத கூனிய பார்த்து ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னாரே, அதை விட ஒரு படி மேல இவளை பார்த்து என்ன சொன்னார்னா, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அவளுடைய டெஸ்பரேட் முயற்சி, வேற வழியே இல்லை, இது ஒண்ணுதான் வழி. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் என்கின்ற அந்த விசுவாச தொடுதல், அவள் எடுத்த விசுவாசத்தின் படி அவள் வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படியான அற்புதத்தை செய்தது. இயேசுவும் அவளை, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி சொன்னார். நம்ம இத எல்லாம் கரெக்ட், ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு எழுத்தை மாத்தி போட்டுறோம். நம்மளுக்கும் இப்படி சுகம் கொடுக்கிறாரு ஆண்டவர். வேதனை ஏத்துட்டு வாவை இங்கேயும் தாவை அங்கேயும் போட்டுறோம். என்ன, தேவனை நீங்கி சொல்லுங்க, தேவனை நீங்கி சுகமாயிரு. சுகம் பெற்ற உடனே வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1.5 மாசத்துக்கு சர்ச்சுக்கே வர்றது இல்லை. திரும்பி தள்ளணும் வந்தோம் அப்புறமா எட்டி பாக்குறது, ஐயோ தள்ளணும், என்ன பண்ணிட்டோம் இப்ப ஜெபம் பண்றோம், இன்னொரு 2 மாசம் லீவ் எடுக்கிறதுக்கா? இதுல ஒரு எழுத்தை மாத்தி போட்டு நம்ம தேவனை நீங்கி சுகமாகிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 18 வருஷம் கூனியா இருந்தவ சுகம் பெற்றவன்னா தேவனை மகிமைப்படுத்தினார். She glorified God. தேவனை மகிமைப்படுத்தினார். இதுல கூட இவள் வாழ்க்கையில உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு சொன்னார். இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்டோரியை முடிக்கிறதுக்கு, செய்தி முடிஞ்சிருச்சு, ஸ்டோரியை முடிக்கணும், ஆளுங்க வந்தாங்க யவீர் வீட்டுல இருந்து. போதகரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம், மகள் செத்துட்டா, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யவீருக்கு இந்த 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ மேல எவ்வளவு கோவம் வந்துக்கும் யோசித்து பாருங்களேன். இந்த அம்மாவால என் பொண்ணு செத்து போயிட்டா, அந்த சீன் யோசனை பண்ணி பாருங்க. இங்க டிலே பண்ணதுனால தானே என் பொண்ணு செத்துட்டா, இவ்வளவு கோவம் வந்திருக்கும். ஏசுநாதர் யவீரை பார்த்து, விசுவாசம் உள்ளவன் ஆயிரு, நீ கூட வருத்தப்படாத. அங்க போனா எல்லாம் அழுதுன்னுக்குறாங்க. யார் இவங்க? ப்ரொஃபஷனல் வெயிலர்ஸ், காசுக்காக அழுவுறவங்க. அந்த ஒருத்தர் இதுல சொன்னாரு, இதுல வில்லு பாட்டுல, எக்கா எக்கா பந்தல்ல பாவக்கா, அந்த கதை தான் சாவுல் வீட்டுல. அக்கா தங்கச்சி 2 பேரும் சாவு வீட்டுக்கு போய்க்கிறாங்க. அங்க பந்தல்ல ஒரு பாவக்கா தொங்கி நின்றான். தங்கச்சிக்காரி அக்காவை பார்த்து சொல்லிக்கிறா, அக்கா அக்கா பந்தல்ல பாவக்கா அப்படின்னு ஒண்ணு. அக்கா சொன்னாலாம், நான் வந்தப்பவே பார்த்துட்டேன்டி, போறப்போ பார்த்துக்கலான்னாலாம். புருஷன் செத்துட்டு உட்காந்துக்கிறாளே, அவ சொன்னாலாம், அடி பாவீங்களே, விதைக்காக விட்டு வச்சுக்கிறேன். சாவு வீட்டுல ஒன்னா சேர்ந்து அழுதுன்னுக்குறாங்க. ஏசுநாதர் இங்க வேற இடத்துல, மத்தேயுல, அவள் நித்திரையா இருக்கிறாள்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால அங்குறங்கெல்லாம் சிரிச்சாங்களாம், நகைத்தார்கள்.
இது சாத்தியமா? உண்மையா துக்கத்துல இருந்தா டக்குன்னு நிறுத்திட்டு சிரிப்பு வருமா? வராது. இவங்கெல்லாம் யாரு? காசுக்காக அழுகுறவங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை இயேசுநாதர் உள்ள கொண்டு போய் அந்த ஸ்திரீயின் கையை பிடிச்சு தள்ளி தாக்குவமேன்னு சொல்லி அவளை, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அவளை சுகமாக்கினாள். இந்த 2 அதிசய அற்புதத்தை ஒரே நாள்ல பார்க்கிறோம். சின்ன ஒரு 2 நிமிஷம் இந்த ஏழை பணக்காரர்கள் என்கின்ற இதை மாத்திரம் ஒப்பிட்டு பார்த்துட்டு ஜெபம் பண்ணலாம். ஒரு பக்கம் ஜப ஆலய தலைவனின் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள், அவளுக்கும் சுகம் தேவை. இன்னொரு பணக்கார குடும்பம், இன்னொரு பக்கத்துல 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளும் மருத்துவர்கள் கிட்ட பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு சரீர உபாதையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அவளுக்கும் விடுதலை வேணும், இவளுக்கும் சுகம் வேணும். ஒரே நேரத்துல 2 தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஐயும் சுகப்படுத்தினார். ஒண்ணுல கூட அவர் ஃபெயிலியர் ஆகவே இல்லை. விசுவாசத்துல வஸ்திரத்தை தொட்டவளையும் சுகமாக்கினார். உயிரை விட்டுட்டு பேசாம படுத்துன்னு அந்த சிறு பெண்ணையும் சுகப்படுத்தினார், உயிரோடு எழுப்பினார். யவீரின் விசுவாசம் மகளை உயிரோடு கொண்டு வந்தது. இந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசம் அவளுக்கு சுகத்தை தந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ எந்த நிலைமையிலனா உன்னை பொருத்திக்கோ. எனக்கு ஒன்றும் குறை இல்லையா, நான் நல்லாக்கிறேன் அப்படின்னா இரு, நீ யவீரின் மகள். எனக்கு யாருமே இல்லையா கஷ்டம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா அப்படின்றியா, இரு, அது பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உன் ரட்சகர் உன்னை இரட்சிப்பதற்காக இந்த காலவெளியில உன்னிடத்துல வந்திருக்கிறார். Your healer has come just to heal you. உன்னை சுகப்படுத்தும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுகப்படுத்தவே இந்த காலவெளியில வந்திருக்கிறார். சரி, அவ கை எது மேல பட்டிருக்கும் தெரியுமா? இங்க கொஞ்சம் தியாலஜி, கொஞ்சம். அவ கை எது மேல பட்டிருக்கும் தெரியுமா? அவ சால்வையின், இயேசுநாதர் அவ தொட்டுன சால்வையின் ஓரத்துல என்ன கட்டப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை. என்ன கட்டப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை தொட்டா சுகம் பெற்றாள். இன்னைக்கு நம்ம இயேசுநாதரை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் மாம்சத்துல இல்ல, ஆவியாய் இருக்கிறார். ஆனா நம்முடைய கரத்துல அவருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வசனத்தை விசுவாசித்தால், இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால், உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, வியாதி, பலவீனம், நோய், வறுமை, கஷ்டம், எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவர் உன்னை விடுதலை ஆக்குவது அதிக நிச்சயம். இந்த கையை நீட்டி, உன் விசுவாச கரத்தை நீட்டி உன் சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், உன் விடுதலையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், உன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் டேக் a step of faith. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். விசுவாசத்துல நீ படி எடுக்க வேண்டும். உன் பலவீனம் என்னவா இருந்தாலும் சரி,